நம்ம விஷால் மற்றும் ஹரி கூட்டணியில் தற்போது உருவாகி ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்க படம் தான் ரத்னம். இந்த கூட்டணி 3வது முறையாக இணைஞ்சிருக்காங்க அப்படின்னும் போதே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஒரு படத்தின் மீது இருக்கு. படம் வருகிற 26ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்றதுனால படத்துக்கான ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லரில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹிடன் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தலாம். ட்ரெய்லர் ரொம்பவே ஷார்ட்டாக இருந்துச்சு. இந்த டீட்டெயில்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்துடைய தலைப்பு ரத்னம். ரத்னம் அப்படின்னா ரத்தம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கும். அதே மாதிரி ரத்னம் அப்படின்னா ஒரு செய்ய முடியாத ஒரு செயலை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கும். அந்த ஒரு கதாபாத்திரம் போல தான் இந்த படத்தில் விஷால் இருக்க போறாரு. யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை தனியால செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை தான் இந்த படத்துல விஷால் ஏத்து நடிச்சிருப்பாரு போல இருக்கு. ட்ரெய்லரும் அப்படிதான் இருந்துச்சு. ரத்னம் அப்படின்னா ரத்தத்தை குறிக்கும் இல்லையா, அதை நோட் பண்ற விதமா படத்துடைய டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கும். அந்த ரத்தம் பார்த்தோம் அப்படின்னா வடிகிறது போலதான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. படத்துடைய பல போஸ்டர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு போஸ்டர்லயுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ரத்தம் இருக்கும். அந்த ரத்த கலர் இருக்கக்கூடிய ரெட் கலர் டோன் அப்படின்றது அதிகமா எல்லா போஸ்டர்லயுமே படக்குழு பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே இந்த ரத்னம் படம் சம்பந்தப்பட்ட ஒரு அனிமேஷன் போஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர்ல பார்த்தோம் அப்படின்னா பல லாரிகள் இருக்கும். அதே மாதிரி அந்த போஸ்டர்ல விஷால் வந்த உடனே கையில அருவா எடுத்து ஒருத்தருடைய தலையை தனியா வெட்டுறது போலதான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ட்ரெய்லர்லயும் பார்த்தோம் அப்படின்னா விஷால் வந்த உடனே கையில அருவா எடுத்து வெட்டுறது போலதான் காட்டியிருக்காங்க. அனிமேஷன் போஸ்டர்ல எப்படி வந்த உடனே கையில அருவா எடுக்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த ட்ரெய்லர்லயும் அவரை காட்டின உடனே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கையில அருவா இருக்கும். இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில, அதாவது தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் இடையில இருக்கக்கூடிய 2 கோஷ்டிகளுக்கு இடையேயான ஒரு சண்டை கலவரங்கள் தான் இந்த படத்துடைய கதையா இருக்க போகுது. அதை தாண்டி இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஹீரோயின் அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கிய கதாபாத்திரமா தான் இந்த படத்துல விஷால் பிளே பண்ணியிருக்க போறாரு. ட்ரெய்லர் பார்த்தோம் அப்படின்னா அதை தான் உறுதிப்படுத்தி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது முழுக்க ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்கள சுத்தியே படத்துக்கான கதையும் கதை களமும் ஃபைட் சாங்ஸ் அப்படின்னு எல்லாமே இருக்க போகுது. முழுக்க இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் அவங்கள ஃபேஸ் பண்ணி தான் படத்துக்கான ஒவ்வொரு நகர்வுகளுமே இருக்க போகுது. அதை தான் ட்ரெய்லர் உறுதிப்படுத்தி இருந்துச்சு. விஷால் சமுத்திரக்கனிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு பலருக்கு. சமுத்திரக்கனி அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியில ஒரு பெரிய போஸ்டிங்ல இருப்பாரு போல இருக்கு. சமுத்திரக்கனி என்ன சொல்றாரோ அதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நபராக தான் ரத்னம் இந்த படத்துல இருக்க போறாரு. அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்ல பார்த்தோம் அப்படின்னா பல ஃபைட் சீன் பார்த்துட்டோமோ அப்படின்ற உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். பல ஃபைட் சீன்லாம் இல்ல, 2 ஃபைட் சீனை பார்த்தோம் அப்படின்னா கட் பண்ணி ட்ரெய்லர்ல அங்கங்க பார்த்தோம் அப்படின்னா வச்சிருக்காங்க. குறிப்பா விஷாலை பார்த்தீங்க அப்படின்னா அவரு ஜீன்ஸ் கலர்ல ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு. அந்த ஷர்ட்ல தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெய்லர் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ஃபைட் பண்றது போலவே காட்டியிருப்பாங்க. ஆரம்பத்துல இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரோட்ல ஹீரோயின் அவங்களுடைய கையை பிடிச்சுக்கிட்டே அருவா வச்சு சண்டை போடுவாரு. அதுக்கப்புறம் இதே ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. ஹீரோயின் அவங்களுடைய வீட்டுல இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சண்டை நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ரோட்ல சண்டை போடுறாரு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வேலூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்கும். ஸோ வேலூர் ஆந்திரா பார்டர்ல தான் இருக்கு. அதை கனெக்ட் பண்ற விதமா இருந்துச்சு. இங்க ரோட்ல சண்டை போட்ட ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து ஹீரோயின் அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டி போறாரு. வீட்டுக்கு வந்த சமுத்திரக்கனி பார்த்தோம் அப்படின்னா இந்த கலவரத்துல ஈடுபட்டவங்க ஒரு பயம் மிஞ்சக்கூடாது, பிசுறு தட்டக்கூடாது அப்படின்னு கூட சொல்லிட்டு போவாரு. இது எல்லாமே ஹீரோயின் அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுடைய வீட்டு ஆட்களை பாதுகாக்கிறதுக்கும் இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சீன்ல ஆந்திரா பஸ் ஒன்று தலைகீழ விழுகிறது போல இருக்கும். அதுக்கு முன்னாடி சமுத்திரக்கனி சொல்லும் போது எந்த வண்டியும் உள்ள வர வண்டி வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் அது எல்லாமே இவருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு ஆளா கூட இருக்கலாம். இவரை மீறி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பாலாஜி டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பஸ் இருக்கும். இன்னொரு லாரி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜல்லியோட வந்து இந்த பஸ்ஸை இடிச்சு தள்ளுறது போல இருக்கும். இந்த லாரியும் சரி இந்த பஸ்ஸும் சரி ரெண்டுமே ஆந்திரா ரெஜிஸ்ட்ரேஷன்
ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இருக்கும். அப்புறம் ஏன் 2 பேரும் மாறி மாறி இடிச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் தெரியல. இது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் அப்படின்றனால ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி கூட பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவுடைய வேலை என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஹீரோயின் அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி தான் இந்த சீனில் ஹீரோ லாரி ஓட்டி போயிட்டு இருப்பாரு, ஹீரோயின் அவங்கள காப்பாற்றி போயிட்டு இருப்பாரு. அப்போ ஏற்கனவே இந்த டிரைவர் பார்த்தோம் அப்படின்னா கையில் அடிபட்டிருக்கும், அவரை பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் உட்கார வச்சு ஓட்டிட்டு இருப்பாரு. அப்படி ஓட்டிட்டு போகும்போது அந்த லாரியுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா நம்பராக இருக்கும். அதே மாதிரி அங்கே அந்த லாரியை பார்த்தோம் அப்படின்னா சில கார்கள் அட்டாக் பண்ணும், அதனுடைய நம்பரும் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா நம்பராக தான் இருக்கும். அந்த லாரி போகும்போது அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் பார்த்தோம் அப்படின்னா திருப்பதி மெயின் ரோடு புத்தூர் அப்படின்ற மாதிரி கூட மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது ஆந்திரா தான் அப்படின்றத அழுத்தமாக சொல்கிற விதமாக இருந்துச்சு. ஆந்திரா ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட லாரியை ஏன் விஷால் ஓட்டுறாரு அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஆந்திரா போவார் போல இருக்கு. இந்த சீன் பார்த்தோம் அப்படின்னா அப்படிதான் தெரியுது. ஆந்திராவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தெய்வ வழிபாடு அப்படின்னு இருக்கு. இவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த சாமி வேஷம்லாம் போட்டுட்டு ஆடிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா சில பேர் ஹீரோயின் அவங்கள பார்த்தோம் அப்படின்னா இந்த சாமி வேஷமெல்லாம் போட்டுட்டு இவங்கள துரத்துறது போல இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விஷால் ஃபைட் பண்ணுறது போலவே காட்டியிருப்பாங்க. இந்த சீன் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த போஸ்டரில் கூட டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த போஸ்டரில் இருந்தது பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ட்ரெய்லர்லையும் இருக்கும். அதே மாதிரி இந்த ரோட்டில் சண்டை போடும்போதும் சரி, இந்த இடத்துல சண்டை போடும்போதும் சரி, இப்படி ஹீரோயின் வீட்டில் சண்டை போடும்போதும் சரி, இங்கே லாரி ஓட்டிட்டு போகும்போதும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்கள்லாம் சாமி வேஷம் போட்டு ஹீரோயினை துரத்துவாங்க. அதை தடுத்து ஹீரோ அடிக்கிறாரு. ஸோ இந்த இடங்களும் சரி, இது எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா விஷால் ஒரே காஸ்டியூம்ல இருக்கிறது போல தான் காட்டியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு லென்த்தான ஃபைட் சீனா இருக்கும் போல இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஃபைட் சீன் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல பார்த்தோம் அப்படின்னா சில பேர் கபடி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ விஷால் இந்த காஸ்டியூம்ல நடந்து வந்துட்டு இருப்பாரு. இதே ட்ரெஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தரை துரத்திட்டு போறது போல இருக்கும். துரத்திட்டு போனவரை பார்த்தோம் அப்படின்னா இங்க கீழே கட்டி போட்டு வச்சு அவரை அடிச்சு மிரட்டுறது போலவும் காட்டியிருப்பாங்க. அவ எனக்கு உயிரிடா அப்படின்னு சொல்லி கூட அவரை மிரட்டுறது போலவே காட்டியிருப்பாங்க. இந்த 2 ஃபைட் சீன் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெய்லர்ல முழுக்க முழுக்க அங்கங்க கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பண்றாரு விஷால், ஹீரோயினை லவ் பண்ணுவாரோ அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதுதான் இல்லை. அது ஏன் அப்படின்னா விஷால் ஹீரோயின் அவங்கள காப்பாற்றுறாரு அப்படின்னா சமுத்திரக்கனி பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணையும் அவங்களுடைய குடும்பத்தையும் காப்பாற்றணும், அது உன்னுடைய வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அதனால தான் இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா எந்தவித சம்மந்தமும் இல்லாமல் சமுத்திரக்கனி சொன்னார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஹீரோயினை பார்த்தோம் அப்படின்னா காப்பாற்றுவார் போல இருக்கு. அதனால தான் ஒரு சாங் ஒன்று வச்சுருப்பாங்க, எதனால் அப்படின்ற ஒரு சாங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹீரோ எதனால் ஹீரோயினை காப்பாற்றுறாரு அப்படின்றது அவங்களுக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாது. ஸோ ஆரம்பம் அப்படிதான் இருக்கும் போல இருக்கு, முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு படம் பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி தான் கடைசியாக சமுத்திரக்கனி சொல்லும்போது ஏதாவது விருது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா போலீஸுக்கு கொடுக்காதீங்க, ரத்னத்துக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அது ஏன் அப்படின்னா போலீஸ் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையுமே ரத்னம் ஒரே ஆளா பார்த்தா அப்படின்னா செஞ்சு முடிச்சிருப்பாரு. அந்த ஹீரோயின் அவங்களையும் அவங்களுடைய ஃபேமிலிக்கையும் சேவ் பண்ணியிருந்திருப்பாரு. அதனால தான் அவர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைலாக்கை கடைசியா ட்ரெய்லர்ல சொல்றது போல வச்சிருந்தாங்க. இது எல்லாமே இந்த ட்ரெய்லர்ல இருக்கக்கூடிய ஒரு சில டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.